வெளிநாட்டினருக்கு வழங்கப்படும் விசாக்களின் எண்ணிக்கை 19% வரை குறைந்துள்ளதாக பிரித்தானிய அரசு வெளியிட்டுள்ள புதிய புள்ளி விவரங்களின்படி தெரிய வந்துள்ளது. குடியேற்றத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் தலைமையிலான அரசு மேற்கொண்ட பல்வேறு கடும் கட்டுப்பாடுகளே இந்த சரிவுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. குறிப்பாக வெளிநாட்டு மாணவர்கள் மற்றும் பணியாளர்கள் தங்களது குடும்ப உறுப்பினர்களை அழைத்து வருவதற்கு விதிக்கப்பட்ட தடைகள் விசா விண்ணப்பங்களின் எண்ணிக்கையை வெகுவாக குறைத்துள்ளன. 2025ஆம் ஆண்டின் தரவுகளுடன் ஒப்பிடுகையில் இந்த வீழ்ச்சி பிரித்தானியாவின் குடியேற்ற கொள்கையில் ஏற்பட்டுள்ள பெரும் மாற்றத்தை பிரதிபலிக்கிறது. இந்த விசா சரிவு குறிப்பாக கல்வி மற்றும் சுகாதாரத்துறைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை, இந்தியாவில் இருந்து பிரித்தானிய செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்துள்ளதாக தரவுகள் காட்டுகின்றன. விசா கட்டண உயர்வு மற்றும் கடுமையான தகுதி வரம்புகள் காரணமாக பலரும் மற்ற நாடுகளை நோக்கி திரும்பும் சூழல் உருவாகியுள்ளது. இருப்பினும் நாட்டின் மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தவும் உள்நாட்டு வளங்களை பாதுகாக்கவும் இத்தகைய நடவடிக்கைகள் அவசியம் என்று பிரித்தானிய உள்துறை அமைச்சகம் வாதிடுகிறது. இந்த அதிரடி மாற்றங்கள் பிரித்தானிய பொருளாதாரத்தில் நீண்டகால அடிப்படையில் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது குறித்து பொருளாதார நிபுணர்கள் விவாதித்து வருகின்றனர்.